இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் ரூமில்? ஸோ எக் நூடுல்ஸ். நான் எப்போல்லாம் வந்து நூடுல்ஸ் வெளியே சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது அது ஒரு ரூ. 100 வரும். ஸோ அதுக்கு வந்து நம்மளே நூடுல்ஸ் பண்ணால் ஒரு ரூ. 30 முடிஞ்சிடும். ஸோ அந்த ₹30 இருக்கக்கூடிய நூடுல்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ வந்து கேஸ் இருந்தால் கேஸ் யூஸ் பண்ணுங்கள், இண்டக்ஷன் இருந்தால் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம வைக்க தேவையில்லை. ஒரு 1100லேருந்து 900க்குள்ளே ஒரு டெம்பரேச்சரை நீங்களே செட் பண்ணி வச்சுருங்க. அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப தீயாமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து நூடுல்ஸ் செஞ்சால் எப்படி செய்வாங்க? இது என்ன, டக்குன்னு தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை கொட்டி அப்படியே கொதிச்ச அப்புறம் அந்த நூடுல்ஸை போட்டுருவாங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிற மெத்தடில் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெயை வந்து போட் பண்ணிக்கலாம். ஓகே, எண்ணெயை ஊற்றியாச்சு. ஸோ அடுத்தது வந்து கடுகு, நம்ம வந்து தாளிப்போம்ல, அந்த மாதிரி கடுகு இருக்கிறத வந்து கொஞ்சமாக லைட்டாக. ஸோ நிறைய போட்டால் வந்து சாப்பிடும் போது வாய்க்குள்ளே வந்து மாட்டும், அது வந்து நல்லாவே இருக்காது, கடுப்பாக இருக்கும். ஸோ லிட்டில் பிட் அந்த தாளித்த ஒரு ஃப்ளேவர் வரத்துக்காக வந்து இந்த இதை வந்து நம்ம போட்டுக்கிறோம், கடுகு. ஸோ இது என்ன ஆகும்னா பட் 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 பட்னு வெடிக்கும். அப்போ வெடிக்கும் போது என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும். தயவு செஞ்சு ஒரு டிஸ்க்ளைமர், அடுப்பில் யாராவது வந்து, அதாவது கேஸ் ஸ்டவ்வில் செய்யும் போது இந்த மாதிரி பாயில் பண்ணி எண்ணெய் இந்த கடுகெல்லாம் போட்டு வெடிச்சிட்டு இருக்கும் போது தண்ணி ஊற்றிடாதீங்க. அந்த எண்ணெயும் அந்த நெருப்பும் சேர்ந்து ஒரு மாதிரி பக்குன்னு பற்றிக்கும். அதனால் வந்து இது இண்டக்ஷன் ஸ்டவ்ன்றதுனால நமக்கு வந்து ஃப்ளேம் எதுவும் இல்லாததுனால நம்ம தைரியமாக தண்ணி ஊற்றலாம். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அந்த பேனோ இல்லை அந்த அந்த வந்து பாத்திரமோ கொஞ்சம் தூரமாக எடுத்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம எடுத்துக்கூடிய எதெல்லாம் லெவல் இருக்கும் இல்லையா, ஒரு லெவல், அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஓகே, 1 கப்பு ஊற்றுறோம். ஒரு பேக்குக்கு 1 கப்பு. நீங்கள் உங்களுக்கு அளவு தெரிஞ்சால் கரெக்டாக அதுக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றும் போது பயங்கரமாக சவுண்ட் வரும். ஓகேவா, சவுண்டு வந்துச்சா? அது வந்து பட் பட்னு வெடிக்கிற சவுண்டு வந்துச்சு. அது வந்து நல்ல பாயில் ஆகி ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வரும். ஸோ எக்ஸாம்பிள், பிரியாணியெல்லாம் செய்யும் போது எண்ணெய் அந்த இதெல்லாம் போட்டு அதில் தக்காளியோ இல்லை வெங்காயமோ போடும் போது பயங்கரமாக அந்த ஃப்ரை ஆகிற ஒரு இது வரும். ஓகே, ஸோ எனக்கு எப்பயுமே வந்து ஆல் டைம் ஃபேவரட் வந்து இப்பி நூடுல்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து மேகி பிடிக்காது. மேகி வந்து ஏனே தெரியல, எனக்கு ஏன்னா பிடிக்கும். ஆனால் செஞ்சால் சாப்பிடுவேன். ஆனால் வந்து நான் கடையில் நானாக செஞ்சேன் அப்படின்னா இப்பி நூடுல்ஸ் தான் வாங்கி செய்வேன். ஸோ இதில் வந்து எப்பவும் போல் ஒரு டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஓரமாக வச்சுருவோம். இதுதான் வந்து மசாலா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணி ஃபுல்லாக அதில் போடுறோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி செய்ய போகிறது வந்து இப்பி நூடுல்ஸ் மட்டும் கிடையாது. சக்தியோட ஸ்பெஷல் வந்து என்னென்னா இப்பி எக் நூடுல்ஸ். அவ்வளோதான். இதை போட்டுட்டு நம்ம எப்பயுமே பேனு இந்த நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணும் போது தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி உட்டன் இது யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சில்வர், அது என்ன, கரண்டி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும் போது இதெல்லாம் நான்ஸ்டிக். ஸோ அப்படி யூஸ் பண்ணும் போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீறல் விழும். ஸோ அது வந்து என்ன ஆகுனா அந்த கோட்டிங்லாம் வந்து போயிடும். ஸோ உட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால் உட்டனை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கொதி வந்துருச்சு அதுக்குள்ளே. ஓகே, இப்போ வந்து எப்பயுமே, ஸோ இதை வந்து நான் எப்பயுமே உடைச்செல்லாம் போட மாட்டேன். அப்படி போடுவாங்க சில பேர் வந்து பாத்திரம் பிடிக்கல அப்படின்றதுக்காக உடைச்சி இப்படி 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 உடைச்சி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம். இப்போ இதுலேயே வந்து எவ்வளோ அழகாக அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுற பாருங்க. இப்படி ஒரு திருப்பு, இப்படி நல்லா ஊற விட்டு
லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா அது அப்படியே இருக்கிற மாதிரியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பார்த்தீங்களா ஸ்ப்ரெட் ஆகுது. சுடுது இல்லை, அவ்வளோதான். அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா பக்கவா இருக்கும். அப்படியே லென்த்தியாகவே இருக்கும். ஸோ வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அந்த கட்டான மாதிரி நம்ம வந்து அந்த ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் இருக்காது. ஸோ நமக்கு ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா இந்த பேனில் இது ஒரு ஈஸியான இது. நம்ம கைப்பிடி பிடிச்சி இப்படி ஷேக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகே, இதை விட ஹைலைட் என்னன்னா கொஞ்சோண்டு உப்பு போடணும். இதில் உப்பு போடல அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பைசி. ஸோ வந்து ஆல்ரெடி அது நூடுல்ஸில் வந்து உப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு லைட்டாக நம்ம ஒரு டாப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா வந்து கொஞ்சம் உரைக்கணும் அதுக்காக. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes அது வந்து பாயில் ஆகுது. ஆக்சுவலாக வந்து 2 minutes தான் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவானுங்க. 2 minutes கிடையாது, கண்டிப்பாக ஒரு 5 minutes ஆச்சு ஆனால் தான் நமக்கு வந்து கரெக்டாக வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக இங்கே டேமேஜ் இருக்கு. இதை நான் தான் வந்து நெருப்பு வச்சு தீச்சு விட்டுனேன். ஸோ வந்து இது தெரியாமல் இதை எடுத்து கேஸ் எரிஞ்சிட்டு இருக்க ஸ்டவ் பக்கத்தில் நான் வச்சுட்டேன். இது அப்படியே குப்புன்னு புத்திக்கிச்சு. ஐயோ, குப்புன்னு பற்றிக்கிச்சு. நான் பிடிச்சிக்கிச்சும் பற்றிக்கிச்சும் சேர்த்து என்னமோ சொல்லிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு வேர்டை வந்து ஒரு 10 செகண்ட் இது பண்ணி கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் எதுவுமே கட் பண்ண போகிறதில்ல, இந்த வீடியோ அப்படியே போட போகிறேன். வேகட்டும். சில நேரங்கள் கழித்து இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சுடு தண்ணியை வந்து கால் மேலே ஊற்றிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கைஸ், நீங்கள் வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணும் போது இதில் வரக்கூடிய தண்ணியை வந்து தயவு செஞ்சு பார்த்துடுங்க. கால் மேலே ஊற்றிக்கிட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே லைட்டாக கால் எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் கால் எரிச்சலாக இருக்குது. கொஞ்சம் பச்சை தண்ணியில் வந்து வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, நம்ம வந்து இதை கொஞ்சம் இது பண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் இறங்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட். இன்னும் டேஸ்ட்டாக வரணும்னா நீங்கள் கொஞ்சம் சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து மட்டன் மசாலா, இல்லைன்னா எக் மசாலா, இந்த மாதிரி ஏதோ ஒரு மசாலா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ண போகிறேன். பிகாஸ் எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இது பண்ணி நம்ம எக்கு இப்போ உடச்சி விட போகிறோம். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணும்போது நல்ல குக் ஆகிறது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக இருக்கிற வாட்டரெல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ 1 இங்கே போடு, 2 ஓகே. ஸோ இவ்வளோதான். ஸோ அது கொஞ்சம் பாயில் ஆன அப்புறம் அந்த எக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ஆம்லேட் மாதிரி ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா அப்போ நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்பயே ஸ்ப்ரெட் பண்ணோம்னா அப்படியே அந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகி மாதிரி நல்லா இருக்காது. ஆனால் கொஞ்சம் வெந்த அப்புறம் பாயில் இது பண்ணால சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆம்லேட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து எக்கோட வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி வந்து எக்கு சாப்பிட்ட ஃபீலே இருக்காது. பக்காவான எக் நூடுல்ஸ் ரெடி.
ஸோ இதை வந்து சைடில் நம்ம வச்சுட்டு அந்த டாப்பிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து மலைச்சாரல் மாதிரி மேலாப்பில் தூவி விடுவோம். என்ன டேஸ்ட்டுப்பா. ஓகே, மலைச்சாரல் மாதிரி டாப்பிங்ஸை வந்து தூவி விட்டாச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அந்த பாயிலாம் ரொம்ப ஆச்சு அப்படின்னா அடியில் வந்து கருகிரும். அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டது வந்து எவ்வளோ, அது என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, கருகிட்ட நல்லா இருக்காதுல்ல, அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அழகான பிளேட்டு மாற்ற போகிறோம். ஆக்சுவலாக வீடியோ மட்டும் எடுக்கல அப்படின்னா அந்த பேன்லேயே உட்காந்து சாப்பிடுவேன். அந்த பிளேட் எங்க வச்சேன்னு தெரியலையா, பிளேட் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து எடுத்துட்டு இது எங்க வச்சு இந்த பிளேட்ல அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆக்சுவலா நல்லா இருக்கு, நல்லா வாசனையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஹேண்டில் அது என்ன ஹேண்டில் இருக்கிறது வரல அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா ஸ்போர்க் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக. நான் இங்கே நிறைய வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஸ்போர்க் இருக்கு இல்லையா, இதை வந்து இதை வச்சு நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னது, இந்த ஸ்பூன் பேர் ஸ்போர்க்குன்னு தான் நினைக்கிறேன். அப்போ வந்து பிக்கு மீட்டோட நேம் என்ன? பிக் மீட்டே கிடையாது, பிக்கோட ஃப்ளஷ்ஷு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அது வந்து போர்க்கு, இது வந்து ஸ்போர்க்கு. ஸோ எதுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நமக்கு சுவையான எக் நூடுல்ஸ் இதோ, வாங்க சாப்பிடுங்க. சுவையான எக் நூடுல்ஸை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. குட் நைட், பாய்.